நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று மாலை 4 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:40 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள் இன்று நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தடைப்படும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். எனவே முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து செல்லுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு என்று சந்தோஷம் எதிலும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலில் நீங்க இப்போதைக்கு முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பரணி இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். இந்த நாளை நீங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் சிறப்பாக பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடும். கிருத்திகை இன்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். புது புது யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாக கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் தைரியம் ஏற்பட கொடுங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல தகவல் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. அனைவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வாழ்க்கை புதிய உச்சத்திற்கு செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். ரிஷப ராசினியர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவார்கள்.
பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அடுத்தவனின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் பெரிதாக இருக்காது என்று பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும் என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். அடுத்தவன் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மன வருத்தம் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் தைரியம் கண்டிப்பாக பிறக்குங்க. ரோகிணி. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் புதிய உற்சாகம் பிறக்க கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடை கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மிருக சிரிஷம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய தொல்லைகள் ஏதும் இருக்காது. பயப்பட வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொல்லைகளை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கக்கூடும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. வீணான விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். பொருளாதார நிலை மேம்பட கொடுங்க. ஆராய்ந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அருமையான நல்ல சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். நல்லது கட்டுதல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்த்துவிடக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. எதிர்காலம் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். திருவாதிரை. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. புனர்பூசம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கடகம் ராசினியர்கள்.
இன்று தனவரவு தாராளமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. மனதில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கூடுதலாகவே இன்று பணவரவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியும். திடபுத்தியும் தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்கும். பண வரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் பேச்சின் வலிமை மிகுந்து காணப்படக்கூடும். காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. காதல் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுத்தும். காதல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியுடன் எதையும் செயல்படுத்துங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்க கொடுங்க. எதிர்காலமும் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட்ட வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். பூசம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பா நடக்க கொடுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். ஆயில்யம். மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். எல்லோரும் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பயணத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். மற்றவரிடம் பகை ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். சிம்மம் ராசினியர்களுக்கு கூட்டு முயற்சி வெற்றி கொடுக்கும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேண்டா வெறுப்பாக யாரிடமும் நடந்து கொள்ள வேண்டாம். புத்துணர்ச்சியுடன் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்மதமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிமையாக இருக்க கொடுங்க. எண்ணியபடி காரியங்கள் நடக்கக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரியாகிவிடக் கொடுங்க. உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள், பிரச்சனைகள் இல்லை. கோபத்திற்கு எந்த ஒரு எதையும் கொடுக்க வேண்டாம். என்று வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். வீண் குழப்பம் கொஞ்சம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. யதார்த்தத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சிம்மம் ராசி நேயர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை சரி செய்து கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதுதான் சிறப்பு. சில நேரங்களில் எதிர்பாராத குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. அதை நாம தான் சரி செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். வேண்டாத சில பிரச்சனைகள் எழக்கூடுங்க. பெண்கள் யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். என்று மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். திருப்திகரமான செயல்கள் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக விலகி செல்ல கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக சரியாகும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். காசு பணம் கொஞ்சம் விரயமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட வரக்கூடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கூடுமான வரை ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள், அது போதும். கன்னி ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். கன்னி ராசினியர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பண முடையும் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். உணவுகளை இன்று நீங்க சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நேர் வழிகளில் செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். சினத்தை குறைத்தால் சிக்கல் தீரும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் எழுந்து பின்னர் சரியாகுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவரிடம் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நடந்து கொள்வீர்கள். கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மற்றவுடன் இருந்த பகையும் சரியாகும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் மட்டும்தான் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். கை கூடுவதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று எதிலும் வேகம் கொடிவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. கௌரவமான பதவி உயர்வுகள் கண்டிப்பாக வரக்கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். சிற்று இன்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் எதிலும் நிம்மதி பிறக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இரவும் பகலும் போல் இன்று துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக நடக்கும். இன்று மற்றவருடன் இருந்த பகை கண்டிப்பாக நீங்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு செலவுகளை சரி செய்து கொள்வதில் ஆர்வம் ஏற்படுங்க. கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நடைமுறை சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் மேற்கொள்வீர்கள். கடுமையான உழைப்பை இன்று மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி நல்லது நடக்க கொடுங்க. சினத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கல் கண்டிப்பாக தீரும். இன்று உங்களுக்கு
மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் இன்று பணிகளை விரைவாக முடித்து காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய சூழல் எல்லாம் வெளிப்படும். புதிய உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். வாய்ப்புகள் வாயில் கதவு வந்து தட்டும். பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. எதிர்மறையாக சிந்தனைகள் கொஞ்சம் தோன்றும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய புகழ் இன்று ஓங்கி இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கஷ்டமான சூழலும் கண்டிப்பாக சரியாகும். எல்லோரிடமும் மனம் விட்டு பேசுவீர்கள். மனம் துவளாமல் இன்று நீங்க செயல்படுவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. காரிய தடையும் விலகி செல்லக்கூடும். பண வரவு சீராக இருக்கும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் போராடுங்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்று கவலை கொண்டிருப்பீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செய்யுங்கள். காதலில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கத்தான் செய்யும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சேர்த்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சுவாதி. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. புகழ் கண்டிப்பாக ஓங்கி இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி செல்லுங்க. மனம் தோலாமல் செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விசாகம். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. கஷ்டமான சூழ்நிலை இது கண்டிப்பாக சரியாகும். விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி உண்டாக கொடுங்க. உங்கள் செயல்களை கண்டு மற்றவர்கள் வியக்க கொடுங்க. இன்று கொஞ்சம் சுமாராகத்தான் செல்லும். பார்த்துக் கொள்ளுங்கள். சுக சௌக்கியத்திற்கு பங்க விலையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் நடைபெறுங்கள். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். சாதிக்கும் திறமை கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடுங்க. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். எதிலும் வேகமாக செயலாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் இன்று செல்லக்கூடும். யாருக்கும் இன்று சாட்சி கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். இன்று பெண்கள் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அபாரமான திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் மட்டும்தான் குறையாத குறையாக இருக்குங்க. காதல்ல நீங்க என்ன செய்தாலும் பிரச்சனையாகவே செல்லும். பிடிவாதமாக செல்லும். கொஞ்சம் நீங்க தான் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான கல்வியும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்ன ஒன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடையணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மிகவும் பொறுமையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. தெளிவான சிந்தனை இன்று மேற்கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அனுஷம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். இன்று மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கேட்டை. இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாய்ப்புகள் வாயில் கதைவது தட்டக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பங்காளி பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகி குடும்பத்தில் ஒருவித ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள். இன்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டு அடம் பிடித்து பிடிவாதம் செய்து சில பணிகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். தயவு செய்து அது மட்டும் வேண்டாங்க. அமைதியை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். எதை சொன்னாலும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். ஆனால் கோபம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். சில விஷயங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கண்டிப்பாக கொஞ்சம் பணவரவு வருவதில் சிக்கல் இருக்கும். கவனமாக எதிலும் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு கட்டளை இடுகின்ற பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று காதல் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். கல்வி உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். தைரியம் பிறக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கவனம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போராட்டம். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். விடாபிடியாக செயல்பட்டது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்கள் வீண் அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்திராடம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. எதிர் மாதிரியாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். இரவும் பகலும் போல் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடுங்க. சில நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களின் சூழல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய உத்வேகம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். புதிய தெம்பும் பிறக்க கொடுங்க. உல்லாச பயணங்களால் உற்சாகம் ஏற்படக்கூடும். இன்று எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க.
வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்க கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருடைய விவகாரங்கள்ல வீணாக நீங்க தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான கல்வி அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று விளையாட்டுத் துறைகளில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். அது மட்டுமில்லை, இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். எதிலும் உற்சாகம் பிறக்கக்கூடும். சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். எது எப்படியோ இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்க கூடுங்க. திருவோணம். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கை என்று கூடிவிடுங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். அவிட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிலும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுங்க. கண்டிப்பாக முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க அணுகுவீர்கள். பண வரவால் இன்று உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசாங்க ஆதரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி இந்த உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். சோர்வில்லாமல் உற்சாகமாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். இந்த விளையாட்டுத் துறையில வெற்றி பெற முடியும். கலைத்துறையிலும் வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவில் எடுக்கக்கூடும். நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும். எதையும் சமாளித்து வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்த முடியுங்க. புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அந்நிய தேச பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். காதலை பொறுத்தவரை இன்று நீங்க அமைதியாக இருப்பது மட்டுமே நல்லது. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை கொடுத்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. உயர்கல்வியிலே ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாக கொடுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். இன்று அனைவரின் மத்தியிலும்
சிறப்புடன் வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காட்டுவீர்கள். சதயம் பெரிய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் சென்றது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய சிநேகம் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. இந்த எதிர்ப்புகள் குறைந்து வெற்றி ஏற்படக்கூடும். போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை பணிகளை மிக சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நெறிமுறையுடன் வாழ்வீர்கள். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துணிச்சுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அந்நிய தேச பயணங்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் இந்த அனைவரின் மத்தியில் கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவையும் இன்று கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, இன்னும் சந்திராஷ்டிரம் இருக்கின்றது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாக சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். சேமிப்பை அதிகப்படுத்துவது மிக நல்லது. பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். சோர்வு இல்லாமல் இன்று நீங்க கொஞ்சம் காணப்பட வேண்டும். அதற்கு சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். பல குறிக்கோளுடன் இன்று நீங்க செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று புதுமையை கண்டிப்பாக பாராட்டுவீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து செயல்படுவதுதான் என்றுமே சிறப்பு. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக சாதித்து விட முடியுங்க. தொட்ட குறை விட்ட குறை கண்டிப்பாக சரியாக கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி வகை சூட முடியுங்க. நிறைவேறாத காரியத்தை கூட கண்டிப்பாக நிறைவேற்றி விட முடியும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. இன்று மீனம் ராசினியர்கள் சந்திராஷ்டம் தினத்தை நினைத்து பெரிதாக வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. அடுத்தவரின் உதவி பரிபூர்ணமாக கிடைக்குங்க. காதல் மட்டும்தான் நெருக்கடியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்று மாணவர்கள் குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்கவே கூடாது. கல்வியில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். செலவுகளை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு நில தகராறுகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஒத்திரட்டாத்தி மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையுடன் மட்டும் செயல்பட பாடுங்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. குழப்பத்திற்கு மட்டும் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். ரேவதி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று முக சுழிவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் பதில் கொடுக்க பாருங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப சிறப்பு. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.